Hi friends, welcome to Indu's Kitchen. Oats omelette recipe எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Oats omelette recipe பண்றதுக்கு இந்த ingredientsலாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த oats omelette பண்றதுக்கு ஒரு pan எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ ஓட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பேனில். ஒரு அரை கப் அளவு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் நீங்கள் பண்ணலாம். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, இவங்க வந்து நிறையா சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஓட்ஸை நல்லா 5 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஓட்ஸை வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தூள் தூளாக இருக்கணும், அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆம்லேட்க்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கேப்சிகம் எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன், உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஓட்ஸையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஓட்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரை கப் ஓட்ஸ் எடுத்துருந்தேன், அதை தான் பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ அதில் 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா தாங்க இதுக்கு காரம், நான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கெட்டியாக இருக்குது. இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க, அது ஹீட் ஆனோடனே இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இதில் தக்காளியும் இந்த கொத்தமல்லியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஆம்லேட்டு. இந்த ஆம்லேட்டை இதில் போட்டுக்கலாம், நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் சீக்கிரம் செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க.
பாருங்கள் நல்லா அந்த சைடு வந்துருச்சு. இப்போ மெதுவாக பரட்டி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா வேக விடுங்க 2 சைடும். அவ்வளோதாங்க, ஓட்ஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஆம்லேட்டுக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.